ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு குபரி கிச்சன். இன்றைக்கி நம்ம டீ கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 4 எக் எடுத்துருக்கேன். ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். எப்படி நம்ம க்ரீம் பீட் பண்ணுவோமோ அதே அளவுக்கு ஒயிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட நான் 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 கப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் 1/2 கப்பு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நான் கீழே கவுத்தா கூட கீழே விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணால் மட்டும்தான் கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதை பாருங்கள், நான் எப்படி பீட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. டீ கேக்குன்றப்ப நீங்கள் இந்த 3 எசன்ஸ் சேர்த்திங்கன்னா கடையில் விற்கிற டீ கேக் மணிக்கு இருக்கும் வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக. இப்போ இதை டார்க் எல்லோவாக இருக்கிறது லைட் எல்லோவாக மாறுற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா 1/2 கப் சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக நான் 1 கப் சொல்லியிருந்தேன். இதில் 1/2 கப்பு, ஒயிட்டில் 1/2 கப் போட்டிருக்கோம். இப்போ இந்த மணிக்கு டார்க் எல்லோவாக இருந்தது லைட் எல்லோவாக மாறுற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி முடித்த பிறகு இது கூட 1/4 கப் மில்க் சேர்த்துக்கோங்க. அதுவும் பாதி சேர்த்து பாதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் வந்து ஸ்மெல் இல்லாத எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் விட்ட பிறகு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் மைதா, 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து நல்லா சலித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லா சலிச்சுட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. 1 சைடாக மிக்ஸ் பண்ணுங்கள், டபுள் சைடாக மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம ஏற்கனவே பாதி வச்சுருக்க மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போது இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ஒயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப அழுத்தி நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா எக் ஒயிட்டில் ஏர் இருக்கும், அந்த ஏர் போகாத அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஏர் போயிடுச்சுன்னா நம்ம கேக் வந்து நல்லா வராது. அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ மட்டும் பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் நான் பட்டர் ஷீட்டை வச்சு இதில் போர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்டிக்கு இருந்துச்சுன்னா நான் பண்ணுற மணிக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ இதை ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம டீ கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.